Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard chemistry public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் YouTube சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் நல்லா தரவா படிச்சிட்டு போங்க. சோ கண்டிப்பா இதல இருந்து क्वेश्चन எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். சோ 11th chemistry பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க், 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்பாங்க. புக் பேக் 1 மார்க்கை எப்பவுமே நல்லா தரவா படிச்சிட்டு போங்க. கண்டிப்பா புக் பேக்ல இருந்து क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதல இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் இன்க்ளூடிங் 5 மார்க் क्वेश्चन எல்லாமே நல்லா தரவா படிச்சிட்டு போங்க. சோ கண்டிப்பா இதல இருந்து क्वेश्चंस எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் YouTube சேனல் Subscribe பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. சோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 24 கம்பல்சரி, 612 எலக்ட்ரான் கவர்த்தன்மையை வரையறுக்கும் டிஃபைன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, சமமான நிறை வரையறுக்கும் டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ், கால்சியம் கார்பனேட்டின் மீது வெப்பத்தின் விளைவிற்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டால்டனின் பகுதி எழுத்த விதியினை கூறுக. இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி பசுமை குடில் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? நெக்ஸ்ட் வந்து பென்சீனை எவ்வாறு BHC ஆக மாற்றுவாய்? படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? 24 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்தவரைக்கும் 6 × 3 18 ஆர்பிட்டால் வரையறுக்கவும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட பயன்கள் படிச்சுக்கோங்க. அயனியாக்கு மாற்றலின் அவர்தான பண்பினை விவரிக்கவும். பைப்பிணைப்பு என்றால் என்ன? அதே மாதிரி கருகவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக்க ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். இதில் தற்சுழற்சி குவாண்டம் எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக ரொம்ப முக்கியம். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஸ்பின் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அலுமினியம். பெரிலியம் அலுமினியத்திற்கான தன்மையை விவரிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இடைசோறுகள் ஹைட்ரைடு என்றால் என்ன எடுத்துக்கடுத்துருக. லேந்தனைடு ஆக்டினைடுக்கு பொதுவான எலக்ட்ரான் கவர் அமைப்பினை எழுதுக. அதே மாதிரி அக ஆற்றலுடைய சிறப்பியல்புகள் ரொம்ப முக்கியம். லிஸ்ட் த கேரக்டர்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து ரவுலட் விதி பார்த்துக்கோங்க. வாண்டர் வால் சமன்பாட்டில் உள்ள கனவிலிற்கான திருத்தத்தை விளக்க வாண்ட் ஹாப் சமன்பாட்டினை வருவிக்கவும். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போங்க. N2 மூலக்கூறு உருவாவதை மூலக்கூறு ஆர்பிட்டால் MO கொள்கை மூலம் படத்துடன் விவரிக்கும். பின்வரும் சேர்மங்களுடைய IFC நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றிலிருந்து பென்சினை எவ்வாறு தயாரிப்பாய்? அசிட்டிலின், ஃபீனால். DDTயோட பயன்கள். அமிலமலை எவ்வாறு உருவாகிறது, அதன் விளைவுகளை விளக்குக. How will you prepare the benzene from following? இது ரொம்ப முக்கியம். How acid rain formed, explain the effect. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 1 by 1 கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் டிவிஷனுக்கு. ஸோ இதான் அப்டேட்டு.